ஆக்சுவலாக அது வந்துட்டு 2 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே நடந்துட்டுருக்கு. பட் ஆனால் அவங்க வந்துட்டு ஓப்பனாக சொல்லலை, இன்னையும் வரலுமே ஓப்பனாக சொல்லலை. நாங்களாக தான் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா கேட்ட பிறகு இல்லை ஃப்ளைட்டு போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைலட்டுங்க வந்துட்டு ரிப்போர்ட்டிங் பண்ணல, அவங்க வந்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழி போடுறாங்க. இப்போது நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி காலையில் அமெரிக்கன் எம்பசியில் மும்பையில் எங்களுக்கு வந்து இன்டர்வியூ 7:15 இன்டர்வியூ. இப்போ இங்கே 8 மணி வரல. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்துட்டு 1 hour டிலே, ½ hour டிலே அப்படி தான் வந்துட்டே இருக்க தவிர ஃப்ளைட்டு கேன்சல் ஆச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் நாங்களே தான் சரி இதுக்கப்புறம் போகிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வெளியே வந்திருக்கிறோம். ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இண்டிகோ ஃப்ளைட். இல்லை, நாங்கள் ஏஜென்சி மூலியமாக தான் புக் பண்ணோம். நேற்று 5 o'clock ஃப்ளைட் சொன்னாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு நேற்று ஆஃப்டர்நூன் 12:55 சொல்லியிருந்தாங்க. அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அது வந்து என்ன சொல்லிட்டாங்க ரீசன்னாக்கா மழையின் காரணமாக இது கேன்சல் ஆச்சுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அடுத்து வேறு என்ன ஃப்ளைட் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு 5 o'clock வந்து கன்ஃபார்ம் ஃப்ளைட் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு 12 o'clock இங்கே வந்துட்டோம். 5 மணிலேருந்து எந்த இதுவுமே இல்லை. 7:50 சொன்னாங்க, அப்புறம் அப்படியே 9 சொன்னாங்க. 1 hour அப்படியே டிலே ஆகிட்டு தான் இருந்தது. ஒரு ரெஸ்பான்சிபிளும் பண்ணல. ஏகப்பட்ட பேர் ரொம்ப இது சண்டே ஆகி போச்சு. சண்டே ஆன வீடியோ கூட என்கிட்ட இருக்குது. ஆமாம் ஆமாம், எதுவுமே பண்ணலை அவங்க. கனெக்டிங் ஃப்ளைட்டாவது வேறு எதனா மாற்றி கொடுப்பாங்கனாலும் அது கூட எதுவுமே இல்லை. 2 ஃப்ளைட்டு மட்டும் போச்சு மும்பைக்கு. அதுலேயாச்சும் மாற்றி கொடுன்னு கேட்டால் அதுக்கும் வந்துட்டு அவங்க ரெஸ்பான்சிபிள் பண்ணலை. ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ நாங்கள் போட்ட கிட்டத்தட்ட நாங்கள் இன்றைக்கி 70,000 வந்து எங்களுக்கு லாஸ். இப்போ அவங்க ரீஃபண்ட் பண்ணால் அந்த டிக்கெட் காசு மட்டும்தான் வரும் எங்களுக்கு. நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணது வேஸ்ட்டு, அங்கே டாக்ஸி புக் பண்ணது இங்கிருந்தே எல்லாமே புக் பண்ணிட்டோம், அது வேஸ்ட்டு. ப்ளஸ் நாங்கள் கடலூர்லேருந்து வந்தோம், வந்து போகிற எந்த டிரான்ஸ்போர்ட்டும் வேஸ்ட்டு எங்களுக்கு. இல்லை, நாங்கள் அமெரிக்கன் எம்பசி இன்டர்வியூக்காக நாங்கள் போகிறோம். அது அம்மா அங்கே பாருங்கள் முடியாதவங்க அவங்கள அங்கே உட்கார வச்சுருக்கோம். நாங்கள் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த மாற்று ஏற்பாடுமே எதுவும் பண்ணலை. இப்போ நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. எங்களுக்கு நெக்ஸ்ட் எப்போ அந்த டேட்டு கொடுக்குறாங்களோ இன்டர்வியூட்டு அப்போ தான் நாங்கள் போக முடியும். அதுதான். ஓகே, தேங்க்யூ.